ஒரு டெபியூ ஃபிலிம் மேக்கர் டெபியூட்டிங் வித் ஒரு ஃப்ரெஷ் டீம்னு வச்சுப்போமே, ஹவு கேர்ஃபுல் தே நீட் டு பி வைல் ஹேவிங் எ கான்வர்சேஷன் ஆர் ஃபைண்டிங் எ ப்ராப்பர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்? ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ்? ப்ரொடியூசர்னு சொல்லுங்கள். ப்ரொடியூசர் அவருடைய டீமில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், மேனேஜர், லைன் ப்ரொடியூசர்லாம் அவர் பார்த்துக்கலாம். ஐ திங்க் ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கும் அதை விற்கிறதுக்கும் நல்ல அனுபவம் வாய்ந்த அல்லது தன்னம்பிக்கை உள்ள ஒரு ப்ரொடியூசரோட முதல் பட இயக்குனர் போடுறது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க இதை பற்றி ஒரி பண்ணக்கூடாது. படம் எடுக்கிறவங்க ஸ்கிரிப்ட் நல்லா வந்திருக்கா, கரெக்டாக நடிக்க வைக்கிறோமா, நான் சொல்ல நினச்ச படத்தை சொல்ல ஆசைப்பட்ட விதத்தில் சொல்கிறேன்னா அவங்க அதை பற்றி மட்டும் ஒரி பண்ணுறது பெட்டர். எப்போ காசு வருது, அது எவ்வளோ விற்கிறோம், எப்படி ரீகூப் பண்ணுறோங்கிறது முழுக்க ப்ரொடியூசர் பார்த்துக்கிட்டோம். இந்த நிலைமையில் கரியர் ஆரம்பிக்கிற டைமில் ஒரு இயக்குனருக்கு ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டு தெரிய வேண்டிய மிக முக்கியமான விஷயம், எனக்கு இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, அதை நான் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறேன்னா இல்லையா. எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ்க்கு அடுத்தடுத்த படங்கள் கிடைக்க வாய்ப்புகள் மிக அதிகம். ப்ரொடியூசர்ஸ் வெளில சொல்லுவாங்க, அந்த படம் சரியாக போகல, ஆனால் அவர் ரொம்ப சின்சியராக எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணார், இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் அவருக்குங்கிற பேச்சு வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பட்ஜெட்டில் இந்த பிலோ த லைன் நான் சொன்னேன்ல, சம்பளங்கள் போக தினசரி செலவுகளுக்கு எவ்வளோ அலாட் பண்ணணும், அதை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக செலவு பண்ணுங்கிறதுல ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் இயக்குநர்களுக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். இதில் இந்த க்ரியேட்டிவ் ப்ராசஸை குழப்பிக்காமல் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் இல்லையா? இல்லை, நீங்கள் லியோனார்டோ டா வின்சியோடைய கதையெல்லாம் படிச்சிங்கன்னா அவர் மொனாலிசா பெயிண்ட் பண்ணுறது கூட ப்ரஷ் எங்கேருந்து வாங்கணும்னு பிளான் பண்ணுறாரு. அந்த ப்ரஷ் வாங்குகிற கடையில் சண்டை போடுறாரு, காசுக்காக பார்கெயின் பண்ணுறாரு. எங்கே போயிட்டு அதுக்கான கலர் மிக்ஸ் பண்ணணுங்கிறதுக்கு வெளியூரில் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஃப்ளாரன்ஸில். லாஜிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே க்ரியேட்டிவிட்டியில் கலந்து தான் இருக்கும். எங்கிட்ட இப்போ 100 கோடி ரூபா கொடுத்தா நான் வந்து சிட்டிசன் கேன் மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணிவிடுவேனா? யூனோ வாட் ஐம் சேயிங். இதுவும் அதுவும் செப்பரேட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் யூ ஷுட் ஒர்க் வித்தின் த சிஸ்டம். சேம் எக்ஸாம்பிள் நீங்கள் கிறிஸ்டோஃப் கிஸ்லாவ்ஸ்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரை மாதிரி ஒரு டைரக்டர் கிடையவே கிடையாது. அண்ட் கிஸ்லாவ்ஸ்கி என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய வாழ்நாள் முழுக்க ப்ரொடியூசர்ஸோட சக்ஸஸ்ஃபுல்லாக தான் கொலாபரேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே, அவங்க சொன்ன எல்லா சஜஷனும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறாரு. ஐ திங்க் இட்ஸ் அ மைண்ட் செட், ஐ திங்க் இட்ஸ் அன் ஆட்டிடியூட். பிகாஸ் அவ்வளோ பெரிய மேதைக்கு வேறு யாரும் சஜஸ்ட் பண்ணி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவர் அப்படி அப்ரோச் பண்ணுறாரு இந்த ஆர்ட் ஃபார்மை. போலண்டில் சென்சர்ஷிப் இருக்குங்கிறதுனால எல்லா கதையும் நினச்சபடி எடுக்க முடியாது. அப்ரூவலுக்கு 4-5 வருஷம் அனுப்பணும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எவ்ரி டைம் நான் அனுப்பும்போது என்னுடைய கதை பெட்டர் ஆகிட்டே தான் வந்திருக்கு. கொலாபரேட்டிங் வித் த ப்ரொடியூசர் ஆன் த நம்பர்ஸ் அண்ட் ஆன் த ஃபினான்சஸ் அண்ட் த எக்ஸ்பென்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதை வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியை கர்டைல் பண்ணுறதா நினைக்காம அது பார்ட் ஆஃப் த ஜாப்னு எடுத்துக்கணும். சூப்பர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் திஸ் கான்வர்சேஷன் இங்கேயே வந்துருச்சு ஆக்சுவலாக. ஓகே, குட். ரொம்ப வேலிட் பாயிண்ட். நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் சீக்வன்ஸ் எடுத்துப்போம், அதை சுற்றி அதுக்கான லாஜிஸ்டிக்ஸ், அதுக்கான பிளானிங் பற்றி பேசலாம். ஓகே. PS1 கிளைமேக்ஸ், அந்த கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ஷிப்பில் நடக்குது, நடுக்கடலில் நடக்குது, விஎஃப்எக்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு அந்த சீக்வன்ஸில். அந்த சீக்வன்ஸுக்கு சிவானந்த் அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, பிளானிங் என்ன?